தமிழர்களுக்கு சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்க என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். மேற்கு ஆசிய போரால் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும் என்றும் முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மேற்கு ஆசியா போர் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்க என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதோடு மேற்கு ஆசிய போர் காரணமாக அனைத்து பயன்பாட்டிற்கும் சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், அதே போல இந்த போர் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மிகவும் தொழில்மயமான தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் உணவகங்கள் மூடப்படும் சூழல் ஏற்பட்டதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார். அதே போல வளைகுடா நாடுகளில் 19 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில அங்கு நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவி எண்களை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்ததாகவும், இந்த நேரத்தில் மேற்கு ஆசியாவில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்துவதற்கான சிறப்பு விமானங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவருக்கும் தன்னுடைய இந்த கடிதத்தை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதையும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கூடிய அவர், உலக அளவில் ஏற்படக்கூடிய இந்த எரிவாயு தட்டுப்பாட்டின் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1995 அமல்படுத்தப்பட்டுள்ளதை வரவேற்கக்கூடிய அதே வேளையில மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோகத்தை கடந்த 6 மாதங்களில் அவர்கள் பயன்படுத்திய அளவில் 65% என நிர்ணயிப்பதை மறுபரிசீலனைக்கு வேண்டுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இப்போது வரை எரிவாயுவை பயன்படுத்தி வந்த உணவகங்கள் உள்ளிட்ட நுகர்வோரும் தற்போதுள்ள தட்டுப்பாடினால் இனி மின்சாரத்தை நாடுவார்கள் என்பதால் மின்சார தேவை மேலும் அதிகரிக்க செய்யும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கடந்த 6 மாத பயன்பாட்டில் 65 என்பதை மாற்றி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பயன்படுத்திய அளவில் 65 என எரிவாயு விநியோக அளவை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகிய இருவருக்கும் இந்த கடிதத்தை முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.